ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். ஸோ இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியில் ஒரு சட்டம் போட்டிருக்கிறாங்க. என்னென்னா, தெரு நாய்களை பூரா என்ன பண்ணுங்க, கொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா 2000க்கு மேற்பட்ட நாய்கள் வந்து கொல்லப்பட்டு இருக்கு. ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்த விஷயங்கள், அந்த செய்தியை கேட்குறப்ப நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னொரு விஷயம் புரியல நமக்கு. இன்னைக்கு இருக்கிற ஒரு சட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்களுக்கான சட்டம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா திருடுறானுங்க, கொலை பண்ணுறானுங்க, கற்பழிப்பு பண்ணுறானுங்க, அடுத்தவங்க கூடிய கெடுக்கிறானுங்க. இவனுங்கெல்லாம் என்ன பண்ணுறானுங்கன்னா, அவனை தப்பை வந்து இது பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு மறுபடியும் 2 மாதம் 3 மாதத்தில் வந்துட்டு மறுபடியும் அதையே பண்ணுறானுங்க. அவங்கெல்லாம் ஜாலியாக சுற்றிட்டு இது பண்ணி எடுத்துடுறானுங்க. அந்த 5 அறிவு உள்ள ஜீவன், யாருக்குமே வந்து துரோகம் நினைக்காத நன்றியுள்ள ஒரு ஜீவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு டெல்லியில் ஒரு நாளைக்கு 2000 நாய்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கு. இதை எதிர்த்து வந்து நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா டாக் லவர்ஸ்னு தயவு சொல்லக்கூடாது, மனித நேயமுடையவர்கள் அவங்கெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, ப்ரோட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தயவு செய்து இதை நிப்பாட்டுங்க, நாய்களை வந்து கொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட ஒரு குரலாக என்னுடைய குரலும் இருக்குல்ல, சந்தோஷப்படுறேன். ஏன்னா நாய்கள் வந்து எவ்வளோ தூரம் நன்றி உள்ளது அப்படிங்கிறது அந்த நாய்களை வளர்க்கக்கூடியவங்களுக்கு தெரியும். தனிமையில் இருக்கிற இவங்களுக்கு ஒரு நல்ல நண்பனாக இருப்பான் இந்த நாய். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு துரோகமும் நினைக்க மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு பாசம் உள்ள ஒரு 5 அறிவு ஜீவனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயோ ஏதோ ஒரு மூலையில் நடக்கிற ஒரு சில விஷயங்களுக்காக அவங்கள வந்து கொல்லலாமா? ஒட்டுமொத்த எல்லா நாய்களும் கொல்லலாமா? இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நாய்களை விட மனிதனால தான் மனிதர்களுக்கு அதிகமான இழப்பு ஏற்படுது, பிரச்சனை எல்லாம் வருது. அவங்க அதற்குரிய ஒரு கரெக்டான ஒரு சட்டங்கள்லாம் ஏற்றப்படுறதில்லை. அவங்கள மன்னிச்சு விட்டுறானுங்க, மறுபடியும் அவங்க 2 மாதம் 3 மாதத்தில் வெளியே வந்துட்டு மறுபடியும் அதே வேலையெல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் அந்த 5 அறிவுல அந்த நாய் என்னையா பண்ணிச்சு உங்களை? அதை நீங்கள் கல்லை விட்டு எரிஞ்சிங்கன்னா தான் உங்களை கடிக்கும். அதுகிட்ட நீங்கள் ஏதாவது ஒரு அதை இது பண்ணுற மாதிரி இருந்தால் தான் அது கொண்டு உங்களை கடிக்க வரும். இல்லாட்டினா அது உண்டு, வேலை உண்டுன்னு இருக்க போகும். ஆன் டைமில் திருட்டு பழுக, இந்த கஞ்சா குடிக்கலாம் அந்த ஏரியாவுக்குள்ளே வர விடாமல் தடுக்கிறதுல அதுகளுக்கும் அந்த பங்கு நிறையா இருக்குது. அப்படிப்பட்ட நாய்களை வந்துட்டு இதில் கொல்ல சொல்லி வேற சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பூராமே